வணக்கம். என்னோட பேர் சத்யா, தோட்டக்கலை அலுவலர், அரசு தோட்டக்கலை பண்ணை வண்டுவாஞ்சேரி. இந்த பண்ணை வந்து 2018 வந்து நம்ம ஆரம்பிச்சு இங்க வந்து மா, கொய்யா, முந்திரி, நெல்லி இந்த மாதிரி பழச்செடிகள் வந்து நம்ம வந்து ஒட்டு கட்டி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இங்க வந்து மாவுல வந்துட்டு ஒரு 7 வகையான ரகம் வந்து நம்ம வந்து ஒட்டு கட்டி விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையிலையும் நேரடி விற்பனையிலையும் நம்ம வந்து இங்க இருந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். மாலை என்னென்ன ரகம் நம்ம இங்க ஒட்டு கட்டி விற்பனை பண்றோம் அப்படின்னா, நீலம், ருமானி, அல்போன்சா, செந்தூரா, இமாபசந்த், பெங்களூரா, பங்கனப்பள்ளி இந்த மாதிரி ஒரு 7 ரகம் வந்து நம்ம பண்ணையில வந்து தாய் செடி வயல் வந்து நம்ம வச்சிருக்கோம். இதுல இருந்து நம்ம வந்து நெருக்கு ஒட்டு, குருத்து ஒட்டு 2 வகையான ஒட்டுகள் வந்து நம்ம ஒட்டு கட்டி கொய்யால வந்து நம்ம கிட்ட வந்து 3 ரகம் வந்து நம்ம வந்து இங்க மதர் செடி தாய் பிளான்ட் வந்து நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரோம். லக்னோ 49, அர்க்கா கிரண், அர்க்கா லலித் இந்த 3 ரகம் வந்து நம்ம வந்து இங்க வந்து கட்டிங்ஸ் முறையிலையும் பதிய முறையிலையும் நம்ம வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பதியன் முறையில பண்றது வந்து நமக்கு வந்து நல்லா சக்சஸ் கொடுக்குது. ஃபார்மர்ஸ் வந்து அதிகமா பதியன் முறையில தான் வந்து நம்ம கிட்ட இருந்து அதிகமா வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்ப நம்ம வந்து மா வேர்ச்செடிகள் உற்பத்தி பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணா, மாங்கொட்டைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கி நம்ம அதை வந்து பாத்திகள்ல வந்து விதைத்துக்கணும். விதைத்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து முளைப்பு வந்து வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த லீஃபும் வேரும் நமக்கு வந்து வந்த பிறகு நம்ம வந்து அதை பாட்டிங் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 15 டேஸ் அப்புறம் நம்ம வந்து பாட்டிங் பண்றதுக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வந்து நம்ம பாலித்தீன் கவரோட சைஸ் பாத்தீங்கன்னா 5க்கு 8. இதுல வந்து ஒரு கிலோ வந்து மண்ணு வந்து நம்ம அந்த பேக்ல வந்து நம்ம ஃபில் பண்ணோம். அதுல வந்து பார்த்தோம்னா 1/2 கிலோ வந்து செம்மண்ணும், 1/4 கிலோ வந்து FIM தொழு உரமும், 1/4 கிலோ வந்து மணலும் நம்ம வந்து 3 மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1 kg அளவுக்கு இந்த பேக் வந்து நமக்கு மணல் வந்து இருக்கும். அதுல வந்து நம்ம இந்த மாதிரி 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த வேர்ச்செடி வந்து நம்ம வந்து எடுத்து பாக்கெட் பண்ணி ஒரு 1 மந்த்ல இருந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வளர்ப்போம். இதுல வந்து குருத்து ஓட்டு கட்டலாம், நெருக்கு ஓட்டு கட்டலாம். இதுல வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஓல்டு வரைக்கும் உள்ளது வந்து குருத்து ஓட்டுக்காக நம்ம வந்து எடுத்து அதை வந்து ஒட்டு கட்டி நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுப்போம். இது வேர்ச்செடிக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம உற்பத்தி பண்றோம் நம்மளே. இதே வந்து நெருக்கு ஓட்டு கட்டணும், இந்த வேர்ச்செடியை வந்து 1 இயருக்கு மேல நம்ம வந்து வளர்த்து அதுல இருந்து வந்து நெருக்கு ஓட்டு வந்து நம்ம கட்டி விவசாயிகளுக்கு வந்து இங்க மானிய விலையிலையும் நேரடி விற்பனையிலையும் வந்து தோட்டக்கலை பண்ணை மூலமா நம்ம வந்து விநியோகம் செஞ்சுட்டு வருது. பார்த்தீங்களா, இது வந்து வேர்ச்செடி. இது வந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வளர்த்து அதுக்கு மேல வந்து நம்ம வந்து இந்த ஒட்டு கட்டுறதுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்னா இதோட சீவிடணும். சீவிட்டு ஒரு பக்கத்தில் லைட்டா சீவணும். சீவிட்டு இந்த தாய் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரகம் வந்து பங்கனமல்லி. இதில் வந்து இதையும் அதே மாதிரி தலையை கொஞ்சம் உருவி விட்டு அதே மாதிரிக்கே நம்ம எப்படி சீவுறோமோ அதே மாதிரி சீவி அதில் சேர்த்து வச்சு கட்டி வச்சுப்பேன். என்ன பண்ணுறோம்னா 45 நாள் வரைக்கும் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த வேறு ஆகக்கூடாது. நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றணும். இதில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ 45 நாள் ஆயிட்டுன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு இதில் பாதி சீவிடணும். பாதி சீவி விட்டோம்னா அப்போ வந்து இதில் உள்ள சப்ளை வந்து தாய் சைட்லேருந்து வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அது வர்றது குறையும், இது எடுத்துக்கும். அப்படி வந்து அப்புறம் 15 நாளில் இந்த பக்கத்து அடுத்த பக்கம் இந்த பக்கம் வெட்டிட்டோமா அடுத்த பக்கத்தில் வெட்டணும். லைட்டாக சீவணும். இப்போ 10 நாள் லைட்டாக சீவிட்டோம்னா அப்போ என்ன பண்ணுவோம், சென்டரில் மட்டும்தான் அதில் தாய் சைட்லேருந்து சப்ளை வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அங்கே குறைய இங்கே வேர் செடி வந்து சப்ளை இது கொடுத்துரும். இது சப்ளை கொடுக்கும்போது அப்புறம் என்ன ஃபுல்லாக வந்து அதோட சப்ளை குறைஞ்சி போய்டும், இதோட இது இருக்கும். அப்புறம் வந்து 75 நாள் 80-90 நாளில் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம எவ்வளோ கட் பண்ணுவோம் இவ்வளோ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சேனட்டு உள்ள வச்சு அது நம்ம வந்து அதுக்கு வந்து நிழல்லாம் இருக்கணும். அது இதெல்லாம் இருக்கணும். அப்போ வந்து இருந்துட்டுனா அது வந்து பிடிச்சிக்கும், ஜாயிண்ட் ஆகிக்கும், எந்த பாதிப்பும் வராமல் கண்ணு ஒன்று டேமேஜ் ஆகாது. அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து 75 நாள் இல்லை 90 நாள் வரைக்கும் நம்ம வந்து இது டெய்லி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது அவ்வளோ.